வில்லேஜ் ஃபார்மர் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்கள் பேர், இந்த ஃபார்ம் எந்த ஏரியாவில் அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்படுத்திக்கோங்க. என்னோடய பேர் சசிராம். இந்த ஃபார்ம் இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்தரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கன்னிமார் கோவில் புதுங்கிற கிராமத்தில் இருக்குது. நம்ம முந்தைய பதிவில் வந்து ஆட்டு வளர்ப்பு சொல்லியிருக்கிறீங்க. இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டிகள், அதாவது குட்டிகளை பராமரித்து பெரிய சவாலான ஒரு விஷயந்தான். அதை வந்து நீங்கள் எப்படி பராமரி, ஏன்னா அவ்வளோ இத்தனை ஆடு திடீர்னு ஒரு 50 ஆடு குட்டி போட்டுச்சுனாக்கா ஒவ்வொன்றையும் எடுத்து தனித்தனியாக பால் விட்டு அடிக்கிறதுலேருந்து திரும்ப அது நோய் மேலாண்மை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிங்க. குட்டிகள் நிறைய ஆடுக மொத்தமாக குட்டி ஓடுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டாண்டில் எடுத்து விட்டுருவோம். நோய் மேலாண்மைக்காக தரையில் இருந்துச்சுன்னா அதோட கழிவுகளில் அது மேலேயே படுத்துருக்க வேண்டியது வருங்கிறதுனால ஸ்டாண்டு வச்சுருவோம். ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுருவோம். அதை ஏற்கனவே நீங்கள் எடுத்துருக்குறீங்க. ஸ்டாண்டு இல்லாமல் பராமரிக்க முடியாதுங்களா? ஸ்டாண்டெலாம் பராமரிக்கலாம். நிறைய ஆடு இருக்கிறப்ப ஸ்டாண்ட் இருக்கிறது நல்லது. இல்லை, ஏன்னா அது திரும்ப ஸ்டாண்டு சேர்த்து அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகிறது வாய்ப்பு இருக்குல்ல? பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. ஒரு குட்டி காசு இருந்தாலே போதும். ஒரு 50 குட்டிக்கான ஸ்டாண்டு செஞ்சிடலாம். 5000 ரூபா தான் வருது ஒரு ஸ்டாண்டுக்கு. 5000 தான் வருது. நீங்கள் ஒரு சுமார் இப்போ 5000 ஒரு ஸ்டாண்ட் செஞ்சிங்கன்னா சுமார் ஒரு 40 குட்டிக்கு பக்கமாக ஒரு அந்த ஸ்டாண்ட்லேயே விட்டுக்கலாம். 40 குட்டி விட்டுக்கலாம். 40 குட்டிக்கு பக்கமாக விட்டுக்கலாம். அது பெரிய செலவு இல்லைங்க. சாதாரண ஸ்கொயர் பைப்பும் வலையும் மட்டும்தான். அதை லேத்து ரூட் செஞ்சுக்கிறத வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. நம்ம குட்டிகள் நிறையா இருக்கிறப்ப கேட்டிங்கன்னா எந்த தாயாட்டோட குட்டிங்கிறது கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும். அது ஒரு சிரமமான விஷயம். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு கலர் நூலை கட்டி அதே கலர் நூலை நம்ம குட்டிகளுக்கும் கட்டிடுவோம். அந்த ஆட்டு கட்டுற அதே கலர் நூலை குட்டிகளும் கட்டிடுவீங்க? ஆமாம். சிவப்பு கலர் நூல் ஒரு ஆட்டு கட்டுறோம் அப்படின்னா அதே கலர் நூலை குட்டிகளும் கட்டிடுவோம். இப்போ 3 குட்டி போடுதுன்னா 3 குட்டிக்கு அதே கலர் நூலை கட்டிடுவோம். அப்புறம் கலர் 10 டபுள் கலரை போட்டு மேனேஜ் பண்ணிக்குவோம். இப்போ கருப்பும் வெள்ளையும் போட்டுக்குவோம். இப்போ சிங்கிள் கலரை போட்டு போவோம். அப்புறம் டபுள் கலர் மாற்றி அப்படி தான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் வழி. இப்போ டோக்கன் முறையோடு இருக்குது. டோக்கன் வேணாலும் வந்து வாங்கி போட்டுக்கலாம். பட் அது விலை அதிகமாக இருக்கனால டோக்கன் பயன்படுத்தினா கலர் நூலை பயன்படுத்திக்கிறோம். மப்ளர் செய்கிறாங்கல்ல, மப்ளர் நூல் எல்லா கலர்லேயும் கிடைக்கும். ஒரு கண்டு 15 ரூபா தான். நீங்கள் பல கலரில் மல்டி கலர் கிடைக்குது. 12 கலருக்கு மேலே கிடைக்குது. அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆட்டுக்கு தான் ஐடென்டிஃபை பண்ணுறது பண்ணிக்கிறீங்க. ஓகே, இதுலேருந்து நோய் மேலாண்மை தப்பிக்கிறது எப்படிலாம் நோய் மேலாண்மையில் தப்பிக்கலாம்? அதுலேருந்து நோய் மேலாண்மை முதல் 10 நாள் நம்ம சாதாரணமாக ஆடுகளுக்கு தாய்ப்பாலுகளை குடிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. 10 நாளைக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தேவையான சத்து மருந்துகள், இந்த குரோவிஃப்ளெக்ஸு, அதே மாதிரி வைமரால், இப்படிப்பட்ட சத்து டானிக்களை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை முதலே உருவாக்கிடுவோம். அதனால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை முதலே உருவாக்குறதுனால நம்ம ஆன்டிபயோட்டிக்கை பயன்படுத்த வேண்டிய தேவை வர்றதில்ல. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத குட்டிகளை தான் வேறு நோய்கள் தாக்குது. அப்புறம் ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தி நம்ம அதை குறைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் நான் ஒரு 10 நாள் குட்டி போட்ட 10ஆவது நாள்லேயே நம்ம அதுக்கு தேவையான சத்து டானிக்கு இதுகள்லாம் கொடுத்துருவோம். இந்த சத்து டானி கொடுக்கும்போது ஏதாவது ஆடுகளுக்கு குட்டிகளுக்கு பாதிப்பு வராதுங்களா? ஒரு பாதிப்பு நான் இத்தனை வருஷம் இவ்வளோ நாளாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சத்து டானி கொடுத்தா தான் குட்டி கொஞ்சம் ஆரோக்கியமாக வளரும். ஆரோக்கியமாக வளர்ந்தா தான் வேறு நோய் வராமல் இருக்கும். முதல்ல நம்ம ஆரோக்கியமாக வளர்த்த ஆரம்பிச்சிட்டோம்னா நோய் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம அந்த மருந்துகளையோ கொடுக்கல அப்படின்னா நோய் வந்துச்சுன்னா அப்புறம் ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்த வேண்டியது வந்துடும் அதிக அளவில். அப்புறம் ஆன்டிபயோட்டிக் மாற்றி பயன்படுத்த வேண்டியது. ஒரே ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோன்னா அது பிரச்சனைங்கிறனால இப்போ ஆன்டிபயோட்டிக் மாற்றி பயன்படுத்த வேண்டியது வரும். ஆனால் சத்து டானிக்கே முதல்ல கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஆடுகளுக்கு, குட்டி போட்ட ஆடுகளுக்கு பால் பற்றாக்குறை வரக்கூடாது. பால் பற்றாக்குறை வர்றதில்லை. நாட்டு ஆடுகளில் நம்ம இருக்கிற ஆடுகளில் பால் பற்றாக்குறை வர்றதில்லை. பால் பற்றாக்குறை வராமல் இருக்கிறதுக்காக கால்சியம் டானிக்கும் வைமராலும் கலந்து 10 நாளைக்கு கொடுப்போம். தாயாடுகளும் கொடுக்கணும். தாயாடுகள் கண்டிப்பாக கொடுப்போம். 2க்கும் மேற்பட்ட குட்டிகள் போடும்போது தாயாட்டுக்கு பால் பத்தாது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவீங்க? 2க்கு மேற்பட்ட 3 குட்டி போட்டாலே தாயாடில் பால் போதும். ஆனால் 2க்கு மேற்பட்ட குட்டி இருந்தால் வேறு ஒரு குட்டி இருக்கிற ஆடுகளோட குட்டியை மாற்றி விட்டுருவோம். இல்லை 3 அதிகமாக இருக்குது அப்படின்னா இளங்குட்டியில் விட்டுருவோம். 2 குட்டி இருக்கிறது தான் சரி. 2 குட்டி இருந்தால் தான் பண்ணை லாபகரமாக நடத்த முடியும். அதாவது தொல்லைகள் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் நடத்தி போக முடியும். இல்லைன்னா 3 குட்டி 4 குட்டியெல்லாம் போடுச்சுன்னா பெரிய லெவலில் பண்ணை நடத்துறது கஷ்டம். 2 ஆடு 3 ஆடு வளர்த்துறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதிகமாக நம்மள மாதிரி 100கணக்கில் ஆடு வச்சுருக்கிறவங்க இப்போ ஒன்றா ஒரு 50 ஆடு குட்டி போட்டுக்குது. இதில் 50 ஆடு 4 குட்டி 5 குட்டி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பராமரிக்க முடியும்? 2 காம்பு தானாக போய் ஊட்டிக்கும். ஒரு 4 நாளைக்கு பழக்க வச்சுக்கிட்டா தானாக போய் ஊட்டிக்கும். அப்போ 4 குட்டி 5 குட்டி இருக்கிறப்ப முதல்ல வளர்த்தியாக இருக்கிற குட்டிக்கு முதல்ல நிறைய பாலை குடித்து காலி பண்ணிடும். அப்புறம் 2வது போகிற குட்டிக்கு பால் இருக்காது. அதனால் லாபகரமாக பண்ணை நடத்துறதுக்கான குட்டியோட அளவு 2 தான். 3 போட்டுச்சுன்னா ஒரு குட்டி போட்டதில் மாற்றி விட்டுறணும்.
தாயாடு சேர்த்துக்குங்களா அந்த மாதிரி விளக்கு அதெல்லாம் சேர்த்துக்கும் இல்லைன்னா பிடிச்சி ஓட்ட வைக்க வேண்டியது இருக்கும். அது செஞ்சு தான் வேணும். இப்போ பண்ணைகளுக்கும் அப்புறம் செஞ்சு தான் வேணும். ஆனால் சில ஆடுங்க ஏற்றுக்குது. ஒரு ஊட்டியில் இன்னொரு ஊட்டி வேறு ஊட்டி விட்டோம்னா 2 நாள் ஊட்டி பழகுச்சுன்னா கையில் பிடிச்சி ஊட்டி வச்சு பழக்கிட்டோம்னா அப்புறம் அது தானாக ஊட்டிக்கும். அதுக்கு மேலே அதிகம் போட்டுச்சுன்னா நான் இளங்குட்டியிலே விற்றுருவேன். இளங்குட்டியிலே விற்றுருவேன். ஆமாம், ஏன்னா இது 50 ஆடெல்லாம் 4 குட்டி 3 குட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா சமாளிக்க முடியாது. அப்புறம் எந்த குட்டியுமே கவனிக்க முடியாமல் போயிடும். மொத்த பராமரிப்புமே மாறி போயிடும். அதனால் என்ன கேட்டிங்கன்னா 2 குட்டி அதுக்கு மேலே கப்ப நம்ம மாற்றி விடுவோம். எல்லாமே சேல்ஸ் பண்ணிடுவோம். எவ்வளோ சேல்ஸ் பண்ணி அந்த குட்டிகளை? குட்டியில் சில நேரம் குட்டி பிறந்த குட்டியை 500லேருந்து 1000 அவ்வளோதான் போகும் வரைக்கும். அவ்வளோதான் போகும். ஆனால் பட் அதே நல்லது. ஏன்னா இல்லைன்னா நீங்கள் 3 குட்டியில் வச்சு சமாளிக்க முடியாது. 50 ஆடுகளை வச்சுக்கிட்டு காலையில் 3 குட்டி 4 குட்டி வச்சு சமாளிக்க முடியாது. இந்த குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் எவ்வளோ நாள் கழிச்சு மேய்ச்சலுக்கு அனுப்புவீங்க? எத்தனை நாள் வரைக்கும் அடைச்சி வச்சு பராமரிக்கணுங்க? 21 நாள் செட்லேயே வச்சுருப்போம். இந்த கூண்டுலேயே வச்சு பாலுக்கு எடுத்து விடுவோம். 21 நாளுக்கு மேலே 3 வாரத்துலேயே தலை கடிக்க ஆரம்பிச்சிடும். தலை கட்டி விட்டுருவோம். பல் கோச்சதுக்காக தலை கடிக்க ஆரம்பிச்சோன்னா அப்படியே படிப்படியாக பழகிக்கும். 3 மாதம் வரைக்கும் தலையும் பாலும் குடிக்கும். 3 மாதத்தில் நம்ம தாயாட்டிலேருந்து பிரிச்சுருவோம். இப்போ தாயாட்டில் 3 மாதத்தில் பிரிச்சுருவீங்களா? பிரிச்சுருவோம். பிரித்து சட்டை மாற்றி வேறு இடத்துக்கு கொண்டு வந்து அங்கே தலையை மட்டும் கட்டுவோம். ஓ, அங்கே எவ்வளோ நாள் அடைச்சி வச்சுருக்கணுங்க? அதை தலையை மட்டும் எவ்வளோ நாளைக்கு கட்டி வச்சுருப்பீங்க? தலையை மட்டும் கட்டி 1 மாதம் வச்சுருந்து கறிக்கு கொடுக்குறத 1 மாதத்தில் கறி கொடுத்து சேல்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே வளர்ப்புக்கு தேவையானது நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு 6 மாதங்க அதுக்கு மேலே அதாவது வந்து அதுக்கு தேவையான தடுப்பூசி இதெல்லாம் போட்டு யாராச்சும் வளர்த்துறவங்களுக்கு புதுசாக ப்ரீடர்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அவங்களுக்கு ஸ்பெஷலாக கேர் எடுத்து வளர்த்தி கொடுத்துருவோம். அது கொடுக்குறது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆடு 2வது ஈத்துலேருந்து 5வது ஈத்துக்குள்ளே இருக்கிற ஆடுகள்லேருந்து தான் குட்டி எடுப்போம். வளர்த்துற குட்டிகளுக்கு இப்போ வளர்த்துறதுக்கு ஒருத்தர் ஆர்டர் கொடுத்து நம்ம குட்டி கேட்குறோன்னா எல்லா குட்டியும் கொடுத்துட மாட்டோம். நம்மளுக்கு 2வது ஈத்துலேருந்து 5வது ஈத்துக்குள்ள இருக்கிற ஆட்டிலேருந்து தான் குட்டி எடுப்போம். அதுலேயும் போடுற பொட்டைக்குட்டி தான் நம்ம எடுத்துக்குவோம். 2வதோ 3வதோ போடுற பொட்டைக்குட்டிகளை நம்ம ப்ரீடர்ஸ்க்கு கொடுக்க மாட்டோம். நம்ம அது கறி கொடுத்துருவோம். போடுற பொட்டைக்குட்டி என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் நீளம் அகலம் உயரமாக இருக்கும். அதையெல்லாம் கண்காணித்து தான் எடுத்து வளர்த்துறவங்களுக்காக சேல்ஸ் பண்ணிடுவோம். அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ரைட்டு. அதான் இப்போ அதிகப்படியான எண்ணிக்கைன்னு பார்த்தாவே யாரும் நாட்டாடுகளை தேர்ந்தெடுத்து வளர்க்குறதில்ல. நாட்டாட்டு குட்டிகள் வந்து பராமரிக்க சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். நாட்டாடு வெயிலுக்கும் மழைக்கும் நல்லா தாங்கிறது நாட்டாடு தான். இல்லை, அதோட குட்டிகளை பராமரிக்கிறப்ப பிரச்சனை பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. நம்ம இயற்கையான தீவனம் தான் கொடுக்குறோம். வெளியிலேருந்து பண்ணைக்கு தீவனம் வாங்குற வேலையே இல்லை. வெளியிலேருந்து நான் எக்காரம் கூட தீவனங்கள் வாங்குறத தவிர்க்க, அப்போ தான் அது லாபகரமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வெளியிலேருந்து தீவனம் வாங்குறத தவிர்க்கணும். நாட்டாடு குட்டி ஆரோக்கியமாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா? ரைட்டு தான். இப்போ இந்த குட்டிகள் வந்து எவ்வளோ நாளைக்கு விற்பனை சொன்னீங்க? 5 மாதமா? இல்லை, நான் 4 மாதத்தில் விற்றுருவோம். 4 மாதத்தில் விற்பனை வந்துருங்க. 4 மாதத்தில் எவ்வளோ வெயிட் வருங்க இந்த குட்டிகள்லாம்? 4 மாதத்தில் அதாவது 18 கிலோவிலேருந்து 25 கிலோ வரைக்கும் வந்துடும். இந்த நாட்டாட்டு குட்டிகளே வந்துடும். கெடா குட்டிகள் ஆண்குட்டி ரெண்டுமே அதாவது வந்து பொட்டை குட்டிங்கிறப்ப கொஞ்சம் ஒரு 4 கிலோ வெயிட் கம்மியாக இருக்கும். கடா குட்டிங்கிறப்ப சாதாரணமாக 20 கிலோக்கு மேலே வந்துடுது. 25 கிலோவில் சில ஒரு குட்டியெல்லாம் போட்டாட்டில் 25 கிலோவில் சாதாரணமாக வந்துடுது. இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டாட்டுகள் இந்த மாதிரி வெயிட் கெயின் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள். அது முதல்லேருந்தே நீங்கள் கொடுக்க வேண்டிய இந்த வைமரால் போன சத்து டானிக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சரியான விதத்தில் வளர்ச்சி இருக்குது. நிறைய பேர் அதெல்லாம் கவனிக்கிறதுல மேம்போக்காக ஆடு வளர்த்துறோங்கிற பேரில் வளர்த்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அதுக்கு என்னென்ன இது கொடுக்கணும், சத்து டானிக்கு என்னென்ன இருக்குது இல்லை அது எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதை கவனிக்கிறதுல யாருமே மேம்போக்க நாங்களும் ஆடு வளர்த்துறங்கிற கண்டிஷன் தான் கொடுக்குறாங்களே ஒழிய நோய் மேலாண்மைக்கு டாக்டர் கூட்டு ஊசி விடுவாங்க இல்லையா, அது நோய் வராமல் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை முதல்லையே வளர்த்திடணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம அதை முதல்லையே 10 நாள் முடிஞ்சோடனே அந்த ஆடுகளுக்கு தேவையான சத்து டானிக்கு எல்லாமே கொடுத்து வளர்த்த ஆரம்பிச்சிடுவோம். அதான் இப்போ இந்த 6 மாதம் வரைக்கும் மேய்ச்சல் ஓட்டாமே தான் விற்பனை கொண்டு போயிடுவீங்களா? குட்டிகளை மேய்ச்சல் கொண்டு போவோம், பக்கத்தில் கொண்டு போவோம். 1 மாதம் மட்டும் குட்டிகள் தனியாக ஒரு தனி பேட்சாக கொண்டு போவீங்க? தனி பேட்ச் குட்டி தனி பேட்சாக கொண்டு போயிடும். இங்கே நம்ம நிலத்துலேயே இருக்குது, நம்ம நிலத்துலேயே தீவனங்கள் வளர்த்திருக்கிறோம். அதுக்குள்ளேயே தனி பேட்சாக கொண்டு போயிடும். இப்போ ஆடுகளை தனியாகவும் குட்டிகள் தனியாக மேட்சில் கொண்டு போவீங்க? இப்போ ஆமாங்க, அப்படி தான் கொண்டு போயிடும். அப்படிங்கிறப்ப நமக்கு ஆள் பற்றாக்குறை வரும்ல? ஆள் பற்றாக்குறை வரும். நம்மகிட்ட ஆள் இருக்கிறனால பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த ஆள் இருக்கிறவங்க ஓகே. இப்போ தான் பொதுவாகவே விவசாய நிலத்துக்குன்னா ஆள் இல்லாதவங்க அளவாக வச்சு பண்ணிக்க வேண்டியது. அளவாக வச்சு பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா டைமிங் நம்ம இப்போ ஆடுகள் 12 மணிக்கு தான் ஓட்டிகிட்டு போவோம். சில நேரம் நம்மளே வெளியூர் போயிட்டோம், ஒரே ஆள்கிட்ட இந்த ஒரு செட் ஆளுக்கு தான் இதவே பார்த்துட்டு போகிறாங்க. 12 மணிக்கு மேலே தான் மேய்க்கிறதுக்கு கொண்டு போவோம். 12 மணிக்குள்ளே குட்டியை 2 மணி நேரம் மேய்ச்சி கொண்டாந்து நிழலில் வெயில் இல்லாமல் வெயிலுக்கு மேலே குட்டிகளை மேய்ச்சி கொண்டாந்து அடைச்சிட்டு அப்புறம் ஆடுகளை கொண்டு போவோம். ரைட்டு. அதான் குட்டிகள் பார்த்தோன்னா ஓரளவுக்கு இந்த நாட்டாட்டு குட்டிகள் லாபமாக தான் இருக்கும். இப்போ லாபமாக தான் நம்ம ஏன்னா பண்ணையோட சக்ஸஸ் காரணம் ஆட்டு குட்டிகள் தான், ஆடை விட. ஆமாங்க.
அதே மாதிரி குட்டி போட்ட ஆடுகளுக்கு தேவை, அதாவது வந்து கர்ப்பப்பை மறுபடியும் கிளியர் ஆகி அந்த அழுக்கு இல்லாமல் மறுபடியும் வர்றதுக்கான மருந்து இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். கால்சியம் டானிக் கொடுக்குறது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி குட்டிகளுக்கு கொடுக்க வேண்டிய கால்சியமோ இது விட்டமின்ஸோ குறையாமல் பார்த்துக்குவோம். அதெல்லாம் சரியாக பார்த்துக்கனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஆடுகள் எல்லாமே தாயாடுகள் நீளம் அகலம் உயரமாக இருக்க ஆடுகளை தேர்ந்தெடுத்து அந்த காலத்துலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் குட்டிகளும் ஆரோக்கியமாக தான் நமக்கு கிடைக்கும். குட்டிகள் ஆரோக்கியமாக நமக்கு கிடைக்கிது. ஆரோக்கியமான ஆடுகள் இருந்தால் தான் ஆரோக்கியமான குட்டி கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம குட்டிங்கிறது மெயினான ஒரு விஷயம் இல்லையா, ஒரு ஃபார்முங்கிறப்ப. ரைட்டு, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்டால் அந்த 3 மாத குட்டி, 4 மாத குட்டி, 5 மாத குட்டி, இந்த மாதிரி மாதக்கணக்கில் உள்ள குட்டிகளை தேவையான விருப்பத்துக்கு ஏற்ப கொடுப்பீங்களா? இல்லை, நம்ம அதாவது நம்ம கறிக்கு கொடுக்குறது ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கேரளாவுக்குள்ளேயும் இங்கேயும் லோக்கல் ரெகுலராக எடுக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் கோயிலுக்கு தேவையான கடாய்களும் நம்ம ரெகுலராக இங்கே சிங்கிளாக 1, 2 கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வளர்த்துறதுங்கிறப்ப அது ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணி கொடுப்போம். நமக்கு 3 மாதத்துக்கு முதல்ல சொல்லிட்டாங்கன்னா அதுக்குன்னே குட்டிகளை தேர்ந்தெடுத்து தனியாக பிரித்து அதுக்கு தேவையான தடுப்பூசி மருந்துகள் இதெல்லாம் கொடுத்து கரெக்டாக 6 மாதம் குட்டி சனை பிடிக்கிற பருவத்தில் கொடுப்போம். எப்படி இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்லணும் உங்கள்கிட்ட. ஆமாம், கண்டிப்பாக. நிறைய பேர் கேட்டாங்க, திடீர்னு பண்ண முடியாது. எப்போவுமே அங்கே புக்கிங் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நமக்கு 3 பேர்த்துக்கு கொடுக்க வேண்டிய குட்டி இருக்குது புக்கிங். நம்ம எப்போவுமே முதல்ல சொல்லிட்டாங்கன்னா தான் அதுக்கு தகுந்த குட்டிகளை தேர்ந்தெடுத்து பிரித்து எடுக்க முடியும். நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பீங்க. ஆமாம், வளர்த்துறதுக்குனால தனியாக பிரித்து ஆரோக்கியமான குட்டிகளாக ஒரு ஆடு போகிறதுனுடைய முதல் குட்டி பொட்டை குட்டியாக இருந்துச்சுன்னா அந்த குட்டி மட்டும் தான் எடுத்துக்குவோம். 2வது போடுற குட்டியோ 3வது போடுற குட்டியோ ப்ரீடிங் பர்பஸ்க்காக கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் கறி கொடுத்துருவோம். அதுலேயே 2வது ஈத்துலேருந்து 5வது ஈத்து கொடுக்குற ஆட்டிலேருந்து தான் எடுப்போம். ரொம்ப வயசான ஆட்டிலேருந்து எடுக்க மாட்டோம். முதல் முறை குட்டி போடுற குட்டிகளையும் எடுக்க மாட்டோம். அதெல்லாம் கவனிக்கணும். அப்படின்னா முதல்ல நமக்கு 3 மாதத்துக்கு முதல்ல சொன்னாங்கன்னா தான் நம்ம ஆரோக்கியமான குட்டிகள் எடுத்து அதுக்கு தேவையான தடுப்பூசி கொடுத்து நம்ம 6 மாதத்துக்கு கொடுப்போம். மினிமம் இத்தனை குட்டி தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு கணக்கில் எத்தனை? மினிமம் 10 குட்டி தான். மினிமம் 10 குட்டி கேட்டால், ஏன்னா அப்போ தான் நான் தனியாக பிரித்து வச்சு அதை பராமரிக்கிற செலவு கட்டி விட 1 குட்டி 2 குட்டி கேட்டாங்கன்னா அதை பிரித்து 1, 2 கேட்குறவங்களுக்கு ஆடாக கொடுத்துட்றோம். அதுக்கு மருந்து இதுக்கெல்லாம் தனியாக தடுப்பூசி இதெல்லாம் போடுறதுனால அது தனியாக பராமரிக்க வேண்டியிருக்கலாம். 3 மாதத்துக்கு தனியாக பராமரிக்கிறனால ஒரு மினிமம் 10 குட்டிங்கிற ஒரு கணக்கு வச்சு ஒரு பேட்சுங்கிறது 10 குட்டி, 9 பொட்டை குட்டியும் ஒரு கடா குட்டிங்கிற கணக்கு. ஒரு பேட்ச் கணக்காக கொடுக்குறீங்க? பேட்ச் கணக்கு. ஒரு பேட்ச் எத்தனை பேட்ச் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு பேட்சுங்கிறது 9 பொட்டை குட்டி ஒரு கடா குட்டி. ஒரு கடா குட்டி போதுமானதுல அந்த ஒரு கடா 9 கடா பெட்டை குட்டிக்கு. ஆமாம், அதுலேருந்து பெருக்கலாம். நல்ல, அதாவது இந்த தொழில் தான் பண்ணுறோன்னு முடிவு பண்ணி இறங்குறவங்க அதிலேயே பிக்கப் பண்ணிக்க முடியும். அது போதுமானது. அதில் பழகி தான் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே சிலர் ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 100 ஆடு 50 ஆடு 30 ஆடுன்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. மினிமம் 10ல் ஆரம்பித்தா தான் நீங்களும் பழகி வர வர அதுலேருந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி தான் கொண்டு வரணும். நம்மளே முதல்ல இப்போ இடையில தாத்தா காலத்தில் விற்றுட்டு மறுபடியும் மாற்றின போலாம் நம்ம 5 ஆடு 10 ஆடு வாங்கி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்தோமே ஒழிய நம்ம மொத்தமாக வாங்கலையே. எப்போவுமே பேசிக்காக ஒரு பண்ண ஆரம்பிக்கிறனால 10 ஆட்டுலேருந்து ஆரம்பித்து போனால் தான் அவங்களுக்கு அதில் அனுபவம் வரும். எடுத்தோடனே 50 ஆட்டு 50 குட்டியோ 100 குட்டியோ கொண்டாந்தவங்க விட்டுருந்தாங்கன்னா அவங்க அதை கஷ்டப்பட்டுருவாங்க. சிரமம். அனுபவம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருவாங்க. 10 ஆட்டிலேருந்து ஆரம்பித்தா அப்புறம் அவங்களே தேவையான குட்டிகளை அவங்களுக்கு பண்ணைக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது விற்றுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஆரம்பி தான் போகிறோம். அதனால தான் ஒரு பேட்சுங்கிறது 10 வச்சுக்கோங்க. சில 2 பேட்ச் 3 பேட்ச் கூட வாங்கிட்டு போகிறாங்க. ஆள் வசதி இருக்குது. அந்த பேட்சுங்கிறப்ப அந்த ஒரு பேட்சோட செட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருங்க தோராயமாக? 65,000 வரும். டோட்டலாக 65,000 வரும். ரேட் வேரியேஷன் முன்ன பின்ன வரும். ரேட் வேரியேஷன் பண்ணுறது நான் இப்போ கடந்த 2.5 வருஷமாக அப்படி தான் கொடுத்துட்டு இருக்கேன். 2 வருஷமாக அதே ரேட்டில் தான் போயிட்டு இருக்கு. அதே ரேட்டில் நான் கூடுறதுமில்ல குறைக்கணும்ல அந்த லெவல்லையே தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கறி விலைலாம் ஏறிட்டு இருக்கும்போது நம்ம ரேட்டு ஜாஸ்தி. அது நம்ம கறி விலை ஏற்றிட்டோம்னா இப்போ அது வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு தேவைப்படல. மறுபடியும் தேவைப்பட்டால் அது சொல்லிடுவோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட்டிக்க கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருக்கும். இந்த வளர்த்த போகிறவங்களுக்குனால அந்த அதே ரேட்டில் ஒரே ரேட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். முதல்ல இப்போ 5,000 இருந்துச்சு முதல்ல இந்த 3 வருஷத்துக்கு முதல்ல. அப்புறம் 5,500 ஆகி 6,000 ஆகி இப்போ 6,500. இப்போ தான் வருஷம் ஒருக்கா ஒரு 500 ரூபா லெவலில் தான் கூட்டிகிட்டு அவ்வளோதான் கூட்டிகிட்டு. நான் வளர்த்த போகிறவங்க தான் இப்போ நம்மள மாதிரி அவங்களும் ஒரு பிரீடர்ஸாக போகிறாங்க. கண்டிப்பாக. அதனால் அப்புறம் அவங்க ஆரோக்கியமான குட்டி தனியாக பிரித்து கொடுக்குறோம். அப்புறம் இந்த இதே என்ன கேட்டிங்கன்னா மருந்து இதுகள்லாம் கரெக்டாக தடுப்பூசி எல்லாம் நம்ம ஒரு ஷெட்யூல்டு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கன்டினியூ பண்ண வேண்டிய ஷெட்யூல்டு நம்ம சொல்லி தான் பேப்பராகவே கொடுத்துருவேன். பேப்பராக எந்தெந்த மாதம் என்னென்ன பருவ மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஊசி போடணும் அப்படிங்கிறன்னு சொல்லிடுவோம். அப்புறம் சில ஏரியாக்களில் தடுப்பூசிகள் மாறும். சில ஏரியாக்களில் எங்கள் ஏரியாவில் போட வேண்டிய தடுப்பூசி உங்கள் ஏரியாவில் போட தேவையில்லாமல் இருக்கலாம். அதை லோக்கல் இருக்கிற
மருத்துவர் கால்நடை மருத்துவர் ஆலோசனையை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஊசிகளும் மாற்றிக்கலாம் நீங்கள். நம்ம மொத்தமாக ஜெனரலாக கொடுக்குற ஷெட்யூலில் கொடுத்துருவோம். அப்புறம் அந்த ஷெட்யூலில் லோக்கல் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற டாக்டர்கிட்ட காட்டி ஷெட்யூலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும் நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி. நம்ம ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஏரியாவும் சில நோய்கள் வர்றதே இல்லை. அந்த ஏரியாவில் போய் இந்த தடுப்பூசி போட வேண்டிய தேவை வராது. அப்போ அந்த லோக்கல் இருக்கிற ஒரு பிவிஎஸ்சியோ எம்பிஎஸ்சி டாக்டரோ பார்த்தா அவங்க சொல்லுவாங்க இந்த ஊசி இந்த ஏரியாவுக்கு தேவையில்லை, இல்லை இந்த ஏரியாவுக்கு இந்த ஊசி போடலாங்கிறத அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். அதான் இப்போ உங்களை தொடர்பு கொள்வது உங்கள் தொடர்பு எண் சொல்லிக்கோங்க. தொடர்பு எண் 9444356110. இந்த நம்பர் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாமா? எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். எப்போவும் என்கிட்ட தான் இருக்கும். வாட்ஸ்அப் சில பேர் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க அதிக கால் வருதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நான் எல்லா ஃபோனையும் எடுத்து பேசிடுவோம், ஆலோசனையும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏதாச்சும் மருந்து படுத்தி கூட சில நேரம் கேட்குறாங்க. சில நேரம் குட்டி எடுக்க முடியல, குட்டி போடாத ஆடுகளுக்கெல்லாம் சில நேரம் 10 மணி 12 மணி கூட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிடுவேன். அட்டன் பண்ணலைன்னா பண்ணக்குள்ள இருப்போம், மறுபடியும் நான் ரிட்டன் கூப்பிட்டுருவேன். இல்லைன்னா மறுபடியும் 2 தடவை ட்ரை பண்ணால் நானே எடுத்துருவேன். எல்லா ஃபோனையும் அட்டன் பண்ணிடுவேன். இப்போ 2 நம்பர் இருக்குது, 2 நம்பருக்கு அவங்க ஃபோன் வந்துட்டு தான் இருக்கேன். இன்னொரு நம்பரையும் சொல்லிட்டுங்களா? சொல்லுங்கள். 8973240989. ஓகே. அதாவது குட்டிகள் பராமரிப்பு பற்றி தெளிவான ஒரு வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்குறீங்க. மீண்டும் ஒரு அறிவு வாய்ப்பில் சந்திக்கலாம். உங்களோட பொன்னான நேரத்தை நம்ம சேனலுக்காக இப்போ செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க.